ஒரு சினிமா கதை கேட்கற மாதிரி ஜாலியா என் லைஃப் கதை கேக்குறீங்களா? லைஃப்னா ஃபுல் லைஃப் கிடையாது, கடந்த 2.5 வருஷம் என்னோட லைஃப் பத்தி. சுச்சி லீக்ஸ்னு ஒரு தரித்திரம் பிடிச்ச டிசாஸ்டர் ஹேப்பன் டு மீன்றதுக்கு அப்புறமா அதை விட மோசமா எதுவும் நடக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைச்சேன். நடந்துச்சு. I fell in love. ஐயோ ஐயோ, என் 48வது வயசுல ஒரு கன்றாவி பிடிச்ச ரிலேஷன்ஷிப். ஐயோ தி வர்ஸ்ட். என் லைஃப்ல எனக்கு எதெல்லாம் நடக்காதுன்னு நினைச்சேனோ அதெல்லாம் இந்த ரிலேஷன்ஷிப்ல நடந்திருக்கு. ஐ வாஸ் இன் ஃபார் மேரேஜ். ஓகே, நான் எக்ஸ்கியூஸ் மீ, ஒன் நைட் ஸ்டாண்ட் ஆச்சு. அவச்சாலும் 48 வயசு ஆகுது. I want to get married. This was a person I knew for a very long time. ஒரு இன்டர்வியூலயும் சொன்னேன்னா ஐம் மேரிட்னே சொல்லிட்டேன் நான், பிகாஸ் we were kind of engaged at that time. பேரும் சொல்றேன், மனுஷன் பேரு ஷண்முகராஜ். SHUNMUGARAJ. ஒரு பெரிய சேவியர் மாதிரி என் வாழ்க்கைக்குள்ள வந்தாரா. சொசைட்டி உன்னை உதச்சிருச்சு, தள்ளிருச்சு, தனுஷ் உன் பேரை கெடுத்துட்டான், கார்த்திக் குமார் உன கை விட்டுட்டான், நான் இருக்கேன் உனக்கு, நானும் வாழ்க்கையில நிறைய அடிபட்டிருக்கேன், மொத பொண்டாட்டி வேஸ்ட், பசங்க வேஸ்ட், அம்மா வேஸ்ட், இப்படிலாம் அழுது என்னை ஐசோலேட் பண்ணி அவங்க யாரையும் மீட் பண்ணுவேன் தனியா அப்படியே பேசி 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 he took away all my money. Oh my god, I sound so stupid right now. என்ன நான் பெரிய அப்பட்டக்கர் மாதிரி பேசுவேன் எல்லா இடத்துலயும். மழை ஜோரா பெய்யுது. அத்தனை காசு சுருக்கிட்டான். என் ஃபியூச்சர், my hands are shaking when I'm saying this. என் ஃபியூச்சருக்காக, என்ன பாத்துக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லி everything அமௌண்ட் நான் சொன்னேன்னா நீங்க தலை சுத்தி கீழே விழுந்துருவீங்க. அசிங்கமா ஏமாந்துருக்கேன் நான். போராத்துக்கு கை ஓங்கி எத்தனை வாட்டி அடி. 48வது வயசுல நான் டொமெஸ்டிக் வயலன்ஸ், டொமெஸ்டிக் அபியூஸ் ஆளாவேன் நான் நினைச்சே பார்க்கல. This asshole beat me like WWF wrestler மாதிரி அடிப்பாயாம். நான் மூலையில அழுதுன்னு உட்காந்துருப்பேன். ஸ்டாப் இட் ஷண்முகராஜ், ஸ்டாப் இட், ஸ்டாப் இட் ராஜா, ஸ்டாப் இட். வந்து உதப்பான், பூட்ஸ் காலால ஒத்தன்னு சாக்கு முட்டையை உதைக்கிற மாதிரி உதப்பான். Of course, அடுத்த நாள் he will have an explanation. அவன் அம்மா will have an explanation. அவன் daughters will have an explanation. எல்லாம் மொத பொண்டாட்டி இவரை கிராக் ஆக்கி விட்டுட்டாங்க அப்படிம்பாங்க. அப்புறம் பார்த்தா மொத பொண்டாட்டியோட இந்த மனுஷனுக்கு டைவோர்ஸ் கூட ஆகல. எங்கிட்ட அண்டா புழுகு சொல்லி அந்த அம்மா வந்து நிக்குது எங்க இருந்தோம் திடீர்னு. என் புருஷன் எனக்கு கொடுத்துடுறீங்க, எடுத்துக்கோ, எனக்கு என்ன தெரியும் இந்த மாதிரி ஒரு குளறுபடி ஃபேமிலி நீங்கன்ட்டு. அவ்வளவு மக்கா நீங்க யோசிப்பீங்க. கமெண்ட்ல ஒரு மயிரும் எழுத முடியாது, பிகாஸ் ஐம் ஸ்விட்சிங் ஆஃப் த காமெண்ட்ஸ், ரைட்? பட் ஐ திங்க் ஐ ரியலி ஃபெல் இன் லவ். இல்லாட்டி நான் எல்லாம் கொடுத்துருக்க மாட்டேன், ஒரு நயா பைசா கொடுத்துருக்க மாட்டேன் நான். I was in it, I was really into it, so I gave everything. But இப்போ I am filing in court to get everything back. ஒரு பைசா அவன்கிட்ட நான் விட்டு வைக்க மாட்டேன். கடைசி பைசா வரைக்கும் நான் வாங்கிட்டு தான் ஓய்வேன். I'm working, I'm quite okay, but எனக்கு இருக்கிற மிஷன்ஸ் போதாதுன்னு லைஃப்ல இது வேற ஒரு மிஷனா வந்து வச்சிருக்கு. சிங்கர் சுசித்ராவோட இந்த ஒரு வீடியோ தான் இப்ப அவங்களுடைய ஃபாலோவர்ஸ் பலரையும் அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு. ஆக்சுவலா சுச்சி லேக்ஸ் இஷ்யூக்கு அப்புறமும் தன்னுடைய முன்னாள் கணவர் கார்த்திக் குமாரோட டிவோர்ஸ்க்கு அப்புறமும் தனிமையில இருந்துகிட்டு வந்த இவங்க கடந்த 1 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த இன்டர்வியூல தன்னுடைய 2வது கணவர் பேர் ராஜானும், அவர் ஒரு அட்வொகேட்னும், அவர் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனும் கூட அவரை நான் மெட்ராஸ் போட் கிளப்புக்கு போயிருந்தப்பதான் சந்திச்சேன். அப்புறம் அது நட்பா மாறி லவ் டு மேரேஜ் வரைக்கும் வந்துருச்சு. அவர் ஆல்ரெடி மேரேஜ் ஆகி டிவோர்ஸ் ஆனவர், அவருக்கு பசங்களும் இருக்காங்க. இருந்தாலும் அவர் எனக்கு கிடைச்ச லட்டுன்னு சொல்லி பலருக்கும் இன்பதிர்ச்சி கொடுத்திருந்தாங்க. இதுக்கு பலருமே சுசித்ராக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தாங்க. இப்படி இருக்கிற நாளையில சடனா இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணி தன்னுடைய 2வது கணவர் தன்னை ஏமாத்திட்டதாவும் தன்கிட்ட இருந்த எல்லா பணத்தையும் சுருட்டிட்டு போயிட்டதாவும் சொல்லி சுசித்ரா ஆதங்கப்பட்டு பேசியிருக்காங்க. அதனால அடுத்த சில மாதங்கள்ல நீங்க என்ன கோர்ட்ல அடிக்கடி பாப்பீங்க. அத பத்தி நிறைய வீடியோஸ் வரலாம். தனுஷ் இவங்க மேல கேஸ் போட்டாங்க, அதனால தான் கோர்ட்ல அப்பியர் ஆகுறாங்க. அங்க நின்னு நான் எந்த இன்டர்வியூஸும் கொடுக்க போறது கிடையாது. பட் ப்ளீஸ் நோ தட் த கேஸ் இஸ் அகேன்ஸ்ட் திஸ் ஷண்முகராஜ். 1 by 1 ஒரு 6 கேஸ் போடணும் அவர் மேல. முதல் கேஸ் வந்து சேமியாஸ் ரோட்ல சென்னையில இருக்கிற அபார்ட்மெண்ட் யூஸ்அப் பண்ணி இல்லீகலி ஆக்குபை பண்ணி அங்க உட்காந்துருக்கான் along with his mother and daughters, and now of course first wife is back as if there was never a problem before. எல்லாம் அண்டா புழுகு ஏமாத்தினோட என்கிட்ட என்ன கோடி அவ இருந்துச்சு. அதான் அவங்களோட பெரிய டிசப்பாயின்மெண்ட். இந்த அம்னிட்ட இருந்து சுற்றத்துக்கு இவ்வளவுதான் இருந்துச்சா அப்படின்ட்டு. பட் அது கூட எனக்கு முக்கியம், and I want it back. So if you see videos of this Bailwan Gundadri Chami
saying nonsense about me being in court. வேற யாரும் என் மேல கேஸ் போடல. நான் இந்த சண்முகராஜ் மேல கேஸ் போட்டிருக்கேன். இன்னும் 2 வாரத்துல கேஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. அண்ட் அடிக்கடி நீங்க என்ன கோர்ட்ல பாப்பீங்க. இத சொல்றதுக்கு தான். தேங்க்யூ. டேக் கேர். பை.